10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் பயிற்சி 6.3 6வது கணக்கு பார்க்கிறோம். 90 அடி உயரமுள்ள கட்டடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின்தூக்கியானது கீழ்நோக்கி வருகிறது. கட்டடத்தின் உச்சியில் மின்தூக்கி இருக்கும் பொழுது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் 60 டிகிரி ஆகும். 2 நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம் 30 டிகிரியாக குறைகிறது. மின்தூக்கியின் நுழைவு வாயிலிருந்து நீரூற்று 30√3 அடி தொலைவில் உள்ளது எனில் மின்தூக்கி கீழே வரும் வேகத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. நிபந்தனைகளை வச்சு வரைபடம் வரைஞ்சுக்கிறோம். ஏபி என்பது கட்டடமா இருக்கும். அதாவது கட்டடத்தின் உயரம் ஏபி. மின்தூக்கி இருக்கக்கூடிய நிலை கட்டடத்தின் உச்சியில, அதாவது ஏ என்ற நிலையில இருக்கு. கீழே இருக்கக்கூடிய ஒரு நீரூற்றை 60 டிகிரி இறக்க கோணத்துல பார்க்கறதா கொடுத்துருக்குது. இப்போ 60 டிகிரி இறக்க கோணம் கொடுத்துட்டு நீரூற்றையும் கட்டடத்தின் உச்சி புள்ளியையும் நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம் உருவாகுது. அப்போ அதன் ஒன்றுவிட்ட கோணம் அப்படிங்கிறதுனால கோணம் சியும் என்னவா தான் இருக்குன்னா 60 டிகிரியா தான் இருக்கும். 2 நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம் 2 நிமிடம் கழித்து மின்தூக்கியானது கீழே வருது. கீழே இருந்து அதனுடைய இறக்க கோணம் 30 டிகிரியாக குறைகிறதுன்னு கொடுத்துருக்குது. 60 டிகிரியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணம் கொடுத்துட்றோம். மின்தூக்கியின் நுழைவு வாயிலிருந்து நீரூற்று 30√3 அடி தொலைவில் உள்ளது எனில் கீழே வரும் வேகத்தை காண்க. எந்த வீதத்தில் கீழே இறங்கும்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல எக்ஸின் மதிப்பு, அதாவது ஏடி அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏபியின் மொத்த நீளம்னு பார்த்துட்டோம்னா 90 அடி இருக்குது. உயரம், கட்டடத்தின் உயரம் 90 அடி. இதில் ஏடி என்பதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடி என்பது 90ல் எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா 90 - எக்ஸ் ஆனது பிடின்னு கொடுத்துடலாம். வரைபடத்தில் எந்தெந்த மதிப்புகள் எதை குறிப்பிடுதுன்னு எழுதிக்கலாம். படத்தில் இருந்து ஏபி என்பது கட்டடத்தின் உயரம். ஏபியின் நீளமானது 90 அடி என கொடுக்கப்பட்டுள்ளது. சி என்பது எதை குறிப்பிடுகிறது? நீரூற்று. சி என்பது நீரூற்றை குறிப்பிடுது. ஏடி அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் என்க. ஏடி எக்ஸாக இருந்தது அப்படின்னா பிடி என்பது என்னவா இருக்கும்? 90 - எக்ஸாக இருக்கும். பிடி என்பது 90 - எக்ஸு. செங்கோண முக்கோணம் பிசிடி எடுத்துக்கிறோம். பிசிடியில் எக்ஸின் மதிப்பு தான் தெரியணும். 30 டிகிரி எடுத்துக்கிறோம். ஒன்றுவிட்ட கோணம் 30 டிகிரி. டேன் எனும் பொழுது எதிர்ப்பக்கம் பிடி பை அடுத்துள்ள பக்கம் பிசி குறிப்பிட்டுக்கிறோம். டேன் 30 டிகிரியின் மதிப்பு 1/√3. பிடி என்பது 90 - எக்ஸு. பிசி என்பது 30√3. இடது பக்கமும் வலது பக்கமும் √3 டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 = 90 - எக்ஸ் பை 30ன்னு இருக்குது. 30 இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பெருக்கல்ல வந்துடும். 1 × 30 30 = 90 - எக்ஸு. -எக்ஸ் இடது பக்கம் வரப்போ +எக்ஸ்ன்னு ஆகும். 90 அப்படியே எழுதிக்கிறோம். +30 வலது பக்கம் போகிறப்ப -30ன்னு ஆகும். 90 - 30 எனும் பொழுது மதிப்பானது 60 அடி. எக்ஸ் என்பது 60 அடின்னு இருக்குது. கணக்கிட வேண்டியது எக்ஸ் இல்லை, மின்தூக்கியின் வேகம் தான் கணக்கிடணும். மின்தூக்கி கீழே இறங்கி இருக்கக்கூடிய தொலைவு 90 டிகிரியிலிருந்து எந்த நிலை 30 டிகிரி இறக்க கோணத்தில் இருக்கிறப்ப 60 அடியில் இருக்குது அதனுடைய உயரமானது. ஸோ அப்போ மின்தூக்கியின் வேகம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. மின்தூக்கியின் வேகமானது, வேகத்திற்குண்டான சூத்திரம் என்ன? தொலைவு பை நேரம் அல்லது காலம். தொலைவு அப்படிங்கிறது 60 அடி கீழே இறங்கி இருக்குது. பை கீழே 2 நிமிடம் கீழே இறங்கி இருக்குது. கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 2 2 3 2 6 30 அடி பர் நிமிடம். தேர்ஃபோர் மின்தூக்கியின் வேகம், கீழிறங்கக்கூடிய வேகமானது 30 அடி பர் நிமிடம் ஆகும். தேங்க்யூ.